ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் கைஸ். எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிடி செல்வரஸோட பார்ட் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மற்ற பார்ட்லாம் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் பையனை வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து ஓஜிலாக்கோட மிஷின்ஸ் தான் கைஸ் அட்டன் பண்ண போயிட்டுருக்கோம். ஏன்னா பையனை வந்து ஓஜிலாக்கோட மிஷின்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா பையனை வந்து நம்ம மெயின் ஸ்டோரிஸ்குள்ளே போயிடலாம். எல்லாம் ஓகே. என்னங்க அதுக்குள்ளே பாலா ஸ்கேனுங்காரங்க பையனை வந்து நம்மளோட பைக்கை சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டாங்க. பாருங்க, பெயிண்ட் ஸ்ப்ரே ஷாப்புக்கு போவோம். எல்லாம் அங்கே போயிட்டு ஸ்ப்ரே எடுப்போம். ஐயோ எங்கே இது அடிக்க முடியாதுச்சு ஓகேங்களா? பின்ன இந்த வண்டியை வச்சு என்னங்க பயங்கரமாக ட்ரிஃப்ட் அடிக்குது. சரி, உங்கள் ஏரியாக்காரங்க தான்டா வந்து அது எப்படி சொல்கிறது, பைக்கை வந்து பஞ்சர் ஆக்கி விட்டேன் அவங்க போய் கேட்டுக்கோ ஓகேங்களா? ஓகே. கார் எடுத்துகிட்டு போனால் ஒரே தலைவலியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி இடிச்சு போவேன். அதெல்லாம் ஓகே. அப்படியே எல்லாம் ஃபாஸ்ட்வேர்ட் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா பையனை வந்து நம்ம ஸ்டோரியில் பையனை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இனிமே பையனை வந்து நான் அவ்வளோவாலாம் பையனை வந்து ஸ்டோரிஸு எப்படி சொல்கிறது, ஸ்டோரிஸில் இந்த லாஸ் ஆண்டர்ஸில் இருக்க வரைக்கும் தான் நான் வந்து ஸ்டோரிஸ் மேலே வந்து எப்படி சொல்கிறது ஒரு பற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருப்பேன். பட் அடுத்த சிட்டிக்கு அதாவது பையனை வந்து கண்ட்ரி சைட் போனாலுமே பையனை வந்து மிஷின்ஸ் பையனை வந்து நான் அவ்வளோவா கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். பட் மிஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். பட் இவ்வளோ வேகமாலாம் ஒன்றும் அட்டன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து மேட் டாக் ரைம்ஸ்ன்னு போட்டிருக்கு ஓகேங்களா? இது என்ன மிஷின் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது ஒரு நம்ம ஓஜிலாவுக்கு ஒரு ரேப்பர் ஓகேங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவனுக்கு பையனாக வந்து எப்படி சொல்கிறது, அதாவது ரேப்பர்னு சொல்லிட்டு சுற்றுற ஒரு பைத்தியம் இருப்பேன் இல்லை. அவனுக்கு பையனை வந்து எப்படி சொல்கிறது, அதாவது லிரிக்ஸே அவனுக்கு எழுத தெரியாது சுத்தமாக ஏலா. அதனால பையனை வந்து இப்போதைக்கு ஒரு பணக்கார ஒருத்தர் இருப்பான். அவனோட பையனை வந்து மேன்ஷனுக்கு போயிட்டு அந்த ஒரு ரைம்ஸை பையனை வந்து நம்ம திருடிட்டு வர போகிறோம். ஏலா அப்போ தெரியும் எல்லாம் ஓஜிலாக்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே பாட தெரியாது ஓகேங்களா? ஓகே. சரி பைக் எப்படியே வந்து போவோம். எல்லாம் இதில் பாஸ்வேர்ட் போட்டு விடலை ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த மிஷின் பையனை வந்து கன்ஸை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸ்னீக் பண்ணிட்டு போயிட்டு கத்தி வச்சு கொள்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை இதில் வந்து நம்ம ஈஸியாக முடிக்கலாம் அந்த மிஷினை. எல்லாம் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஈஸியாக முடிச்சிடலாம் எல்லாம் ஓகே. இந்த இருக்குது மேன்ஷனுக்கு இன்னொரு வழியுமே இருக்கும். அதாவது GTA 5ல் பையனை வந்து ஒரு வழி இருக்கும். அந்த GTA 5ல் இந்த வீன்யூட்டுன்னு தெரியும்ல, அந்த வழியாகவுமே வரலாம் ஓகேங்களா? அந்த வழியில் ஒரு நாள் உங்களுக்கு இதான் அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதில் ஆக்சுவலாக வந்து க்ரோவ் ஸ்ட்ரீட்டே இருக்கும் GTA 5ல். அதெல்லாம் ஓகே. அப்படியே இறங்கி இந்த மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். பட் வர்றது இந்த வழியில் தான் வர முடியும். அதெல்லாம் ஓகே. பையனை வந்து போவோம். எல்லாம் இங்கே எனக்குள்ளே ஒரு ரைம்ஸ் இருக்கும். எல்லாம் இந்த ஒரு புக்கு மாதிரி ஒன்று இருக்கும். எல்லாம் ஓகே. இப்போ வந்து இவனை கொல்லாதீங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓடிடுங்க. எல்லாம் ஓடி போயிட்டீங்கன்னா வந்து அவன் சுட மாட்டான். அவன்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அவன் சுட்டு உங்களோட ஹெல்த்தை ஃபுல்லாக காலி ஆக்கிடுவான். எல்லாம் இப்போ பையனை வந்து இங்கே உங்களை ஸ்னீக் பண்ணிட்டே போங்க. எல்லாம் ஸ்னீக் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா பையனை வந்து அங்கனுக்குள்ளே திரும்புவான். அங்கிட்டு திரும்பின உடனேமே பையனை வந்து வேகமாக அந்த டேங்க்கு கிட்டே போயிடுங்க. டேங்க் கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா பையனை வந்து உங்களால் ஈஸியாக பையனை வந்து ஒளிஞ்சிக்க முடியும். அடுத்து அவனுக்குள்ளே திரும்பி பார்ப்பான். இப்படி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஸ்னீக் பண்ணிட்டே போனாலுமே திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள வந்து சுற்றுவாங்க. ஏன்னா அதனால் பையனை வந்து நீங்கள் திரும்பி பார்க்காத மாதிரி போங்க. இப்போ அவன் ஒன்ஸ் அந்த இடத்த விட்டு போன உடனே பையனை வந்து வேகமாக வந்துடுங்க. அப்புறம் இங்கனுக்குள்ளே பையனை வந்து ஒரு கார்டு வரும். இப்போ என்னடா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பையன்லாம் இந்த ரூமுக்கு போயிட்டு நிறைய பேர் அந்த இருட்டுக்கிட்ட போனால் வந்து கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைப்பீங்க. பட் அவனுக்கு சந்தேகம் வந்து திரும்பி வந்து பார்ப்பான். அப்படியே அந்த இடத்துல பையனை வந்து நின்றுக்குவான். ஏன்னா அதனால் பையனை வந்து அந்த பக்கம் போகாதீங்க. இங்கனுக்குள்ளே இந்த செவுத்து பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா பையனை வந்து அவனுக்கு எந்த ஒரு சந்தேகமே வராது. கையில் பையனை வந்து ஒரு மிஷின் கன் வச்சுருப்பான். எல்லாம் அதை வச்சு டப்பன்னு நம்மளை சுற்றுவோம். எல்லாம் ஓகே. இப்போ அப்படியே பையனை வந்து இங்கனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பையனை வந்து ஒரு கட்சீன் பையனை வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். எல்லாம் பாருங்க, அந்த வந்துச்சு பையன்லாம். இந்த கட்சீன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அவன் திரும்பி வரமாட்டான். எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து என்ன செய்யணும்னா அவன் பின்னாடி திரும்பி அந்த ஒரு பாட்டில் எடுக்கும்போது நம்ம வேகமாக வந்துடலாம். இங்கனுக்குள்ளே ஸ்னீக் பண்ணிட்டு போகும்போது அந்த கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவன் நம்மளை பார்க்க மாட்டான். எல்லாம் ஓகே.
அவ்வளோதான், எல்லாத்தையுமே தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ பையனை வந்து இங்கே தான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணணும். என்னதுன்னா, வேகமா போயிட்டு என்ன செய்யணும்னா, அந்த ஒரு ரைம்ஸ் புக்கை எடுத்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து அவனை கொல்லாதீங்க. அந்த ரைம்ஸ் புக்கை போய் இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. எல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா அதாவது அவனை போட்டு தள்ளிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ரைம்ஸ் புக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் அந்த கன்று கிடச்சிடும். அதை அப்படியே வந்து அவனை வச்சு போட்டு தள்ளிடுங்க. இப்போ நிறையா பேர் வருவானுங்க. எல்லா பையனும் வந்து சடன்னு போட்டு தள்ளணும். இல்லைன்னா நம்ம ஹெல்த்தை காலி பண்ணிடுவானுங்க. ஓகே, பையனை வந்து இப்போ நம்ம வரும்போது விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் அப்படியே பையனை வந்து அருவாளோட வெயிட் பண்ணுவானுங்க. எல்லாம் இந்த நிற்கிறான் பையன், இவனெல்லாம் பையனை வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிடல, ஏன்னா பின்னாடி திரும்பி தான் நிற்கிறான். அதுக்கப்புறம் பையனை வந்து அந்த ஸ்னைப்பர் பிஸ்டல் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம், யூஸாக தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலுமே அது அவ்வளோ பவர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கையில் வச்சுருக்க கன்னோட எஸ்எம்ஜி இது. பட் வந்து அது பிஸ்டல் மாதிரி தான். முன்னாடி ஒரு ரோல் மாட்டினா அது பையனை வந்து ஸ்னைப்பர் மாதிரி, எப்படி சொல்கிறது, சவுண்ட் வர மாதிரி ஆயிரும். பட் 5 புல்லட் தான் இருக்கும். எல்லாம் ஓகே. இப்போ அவனுக்குள்ள ஒருத்தனை விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அவன் பையனை வந்து ஓடி வந்துடுவான். எல்லாம் ஓடி வந்தோடனே இப்போ எனக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் அப்படியே நீங்கள் பையனை வந்து ஸ்னீக் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் வந்து பொறுமையாக ஸ்னீக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோங்க ஒன்ஸ். இல்லை யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையனை வந்து அப்படியே வேகமாக போங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்கிட்டையுமே ஒளிஞ்சு போங்க. ஏலா இந்த மிஷினுக்கு இதான் ஈஸியான வழி. ஓகேங்களா? உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் அவனை கத்தியாலேயே கொண்டுட்டே போயிடுவீங்க அப்படின்னா பையனை வந்து கொள்ளலாம். பட் நீங்கள் நிறையா சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இதை முடிக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு வழியை பையனை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஓகே, இப்போ பையனை வந்து இங்கேக்குள்ளே ஒருத்தன் வருவான். அவனை பையனை வந்து இந்த டேன்கிட்டே வச்சு போட்டு தள்ளிடுங்க. எல்லாம் இந்த வந்துட்டான் எல்லாம் இங்கே வச்சு அப்படியே போட்டு தள்ளிடுங்க. ஓகே, இப்போ அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிச்சு. எல்லாம் இப்போ பையனை வந்து என்ன செய்யணும்னா போயிட்டு வெளியே போனால் மட்டும் போதும். எல்லாம் இந்த வந்துருச்சு. எல்லாம் இப்போ பையனை வந்து எந்த வழியாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த வழியானா ஆக்சுவலாக வந்து அது வந்து அந்த பக்கம் இருக்கும். நான் வந்து வீடியோவில் காமிச்சேன், பட் வந்து கட் பண்ணி தூக்கிட்டேன் போல எடிட்டில். ஓகே, இப்போ பையனை வந்து சைக்கிளில் பையனை வந்து நம்ம ரொம்ப மெதுவாக அழுத்திட்டு போனால் ரொம்ப இடிச்சுக்கிட்டு இருந்தான். பட் நமக்கு மசில் இருந்துச்சுன்னா பயங்கரமாக பையனை வந்து நம்ம சைக்கிளில் பையனை வந்து டக்குன்னு மிதிச்சுட்டு போயிருப்பான். பட் வந்து பயங்கரமாக இடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி ரொம்ப டஃப்பாக அழுத்துறான் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ பையனை வந்து வந்துட்டோம். எல்லாம் அவ்வளோதான், கொடுத்தாச்சு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸ்கூல் டூடு கேட்ச் யூ லேட்டர் அப்படின்றான். எல்லாம் ஓகே, பார்த்த மிஷின் ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மேனுவல் சேவ் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாம் பையனை வந்து அடுத்து பையனை வந்து நம்மளால் மிஷின்ஸை கட் பண்ணி அதான் மிஷின்ஸ் பையனை வந்து ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடுச்சாலுமே ஸ்லாட்லேருந்து எடுத்து பண்ணிடலாம். எல்லாம் ஓகே. எனக்குள்ளே பக்கத்தில் ஒரு வீடு வாங்கியிருந்தேன், போன பாட்டிலே சொல்லியிருந்தேன். போன பாட்டு பார்க்காதங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. எல்லாம் ஓகே. போன பாட்டில் கூட ஓயிலில் கூட மிஷின் பையனை வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பண்ணியிருந்தேன். எல்லாம் போன பாட்டில் எல்லா மிஷின்ஸுமே சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த மிஷின்ஸ்லாம் அப்படியே வந்து அப்படியே ஒரு சினிமா லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு கூட கேப்ஷனில் கூட வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஓகே, பையனை வந்து அதுக்கப்புறம் போன வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்புமே இருந்துச்சு. 7 வியூஸ் கிட்டக்க போயிருந்துச்சு. பட் இது வரைக்கும் 0 வியூஸ் போனது. இப்போ பையனை வந்து 7 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக பெருசு தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பையனை வந்து அவனுக்குள்ள ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்குது, போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே. பெஞ்ச் வேறு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஓகே கைஸ், நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஓஜிலாக் பக்கத்தில் ஒரு வீடு வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நான் 10,000 வாங்குகிறேன். எல்லாம் ஓகே. அடுத்த மிஷின்லேருந்து நான் சைன் மிஷின்ஸுமே பண்ண ஆரம்பிச்சு, சைன் மிஷின்ற பாருங்க, அதே சைன் மிஷின்ஸ் தான். சைன் மிஷினுமே பையனை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன சைன் மிஷின்னா இந்த ஃபயர் இன்ஜின் சைன் மிஷினு. அதில் தான் வந்து இந்த 42,000 கிட்டக்க 49,000 கிட்டக்க சம்பாரித்தேன். எல்லாம் ஓகே. பெட்டிங் பண்ணி பண்ணுறதோட பெட்டிங்கில் லாஸ் இருக்கும். பட் வந்து இதில் பையனா வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 40,000 கிட்ட கிடச்சிரும். அதே 2 தடவை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பையனா வந்து 1 மில்லியன் கிட்டக்க வந்துடும். எல்லாம் ஓகே. இப்போ அடுத்த மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. ஓகே சிசி, பார்த்தீங்களா? கருமம் என்னத்த தலையில மாட்டி வச்சிருக்கான். சரி கருமம், இங்கே இப்படி இறக்குனா ப்ரெஷர் பண்ணிடுவாங்க, வேக போங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே கூட ஸ்னைப்பர் ரைஃபிள் இருக்கும், எடுத்துக்கலாமா? இங்கே எங்கன்னு தெரில, எல்லாம் கரெக்டாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எல்லாம் ஓகே.
போன இந்த வீடியோ பையனா வந்து கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். ஏன்னா வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது வரல. ஓகே, இப்போ பையனா வந்து இங்கே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். என்னதுன்னா, அந்த காரை நீ வந்து சுட்டினா அவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவான். பட் அவன் இந்த மாதிரி நார்மலாக நம்ம எல்லாத்தோட காரை திருடும் போதுமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பையனை வந்து எப்பயும் போல் அதாவது அந்த காரை சுடாமல் டேமேஜ் பண்ணாமல் போயிடலாம். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் ஸ்ப்ரே ஷாப்பு வேறு போகணுன்னுலாம் இருக்கும். பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பெயிண்ட் ஸ்ப்ரே ஷாப்புக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. எல்லாம் ஓகே. இப்போ நேராக போயிட்டு டேன் பண்ணோன்னா வந்துடும். ஓகேங்களா? நேராக போயிட்டு ஒரு டேன் பண்ணோன்னா அந்த ஒரு பிளேஸ்மே பையனை வந்து வந்துடும். இந்த வந்துருச்சு பையலா. இப்போ பையனை வந்து இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஓஜில் ஒருத்தி குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பா. அவளை பையனை வந்து நம்ம வண்டியோட பையனை வந்து கடலுக்குள்ளே தள்ளி விடணும். ஓகேங்களா? இந்த மிஷினுமே நான் சின்ன வயசில் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு மிஷினு. எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து அப்படியே நம்ம வந்து நீங்கள் கூட ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு நீங்கள் வந்து இவனை கட் பண்ணிட்டு வேகமாக போயிட்டீங்கன்னா 5 செகண்ட் டைம் கொடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பையனை வந்து வரலன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்து உங்களே பையனை வந்து சுட ஆரம்பிச்சிடுவானுங்க. எல்லாம் ஓகே. இப்போ இங்கே நிறையா செக் போஸ்ட்டெல்லாம் இருக்குது பையலா. ரொம்ப பெரிய ஆளுங்க எல்லாம் சமூக பெரிய இடம் போல். ஓகேங்களா? ஓகே. இப்போ பையனை வந்து இங்கே ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்டாப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கேப்ஷன் வரும். ஓகே, இப்போயே அவளுக்கு பையனை வந்து தெரிஞ்சிடும். எல்லாம் கத்துவா ரொம்ப. ஓகேங்களா? அப்படியே பையனை வந்து இங்கே வேகமாக போகணும். இப்போ அந்த பிளாக் கலர் கார் 2 பேர் பின்னாடி வராங்க பையலா. அவங்களுமே பையனை வந்து ரொம்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த கடலில் தள்ளி விட்ற வரைக்கும் அந்த ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாயினா அவங்களுமே கொலையை பார்த்துருவாளுங்க. அதனால் பையனை வந்து என்ன ஆகும்னா அவங்களுமே கொல்ல சொல்லும். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து மிஷின் பையனை வந்து அது ஒரு இது வரைக்கும் யாருக்குமே அப்படி அது வந்து காமிச்சிருக்காது. எல்லாம் நீங்கள் வந்து வேணால் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுமே வேணும் வந்து ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுமே கொல்ல சொல்லும். ஓகேங்களா? நான் வேணால் வந்து ஒரு நாள் உங்களுக்கு இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு இந்த சீரீஸை முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் ஓகே, அது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. பையனை வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம் அப்படின்னா பையனை வந்து போயிட்டு அவளை தள்ளி விட்டுறலாம். எல்லாம் ஓகே. அப்படியே பையனை வந்து நம்மளுமே இறங்கிடலாம். எல்லாம் ஓகே. அவ்வளோதான். இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக வந்து எப்போயுமே ஸ்பீடாக போய்ட்டு தள்ளி விடணும்னு நினைப்பேன். பட் ஸ்பீடாலாம் தள்ளி விட முடியாது. ரொம்ப பையனை வந்து இதில் அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவாக தான் போய்ட்டு தள்ளி விட்ற மாதிரி இருக்கும். இப்போ மிஷின் பாஸ்வேர்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுமே பையனை வந்து கூடயே சேர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் பாஸ்வேர்டும் வராது. ஏன்னா பையனை வந்து அவங்க இந்த கொலையை பார்த்துருவானுங்க. அவங்க கொண்டக்கப்புறம் தான் மிஷின் பாஸ்வேர்டுன்னு உங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க பையனை வந்து மாட்டடி மறுநாடி அடிப்பாங்க கண்ணை வச்சு. இல்லை நம்மக்கிட்ட கண்ணே இல்லாமல் போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக பையனை வந்து மிஷின் ஃபெயில்டு. ஆனால் ஓகே, அதுக்குமே இந்த மிஷினில் ஊறப்பட்ட இடம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஃபீஸர் டெம்ப் பண்ணி வரது வந்துருந்துச்சு. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். எல்லாம் அப்போ பையனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பையனை வந்து போயிட்டு ஒரு மேனுவல் சேவ் பண்ணிடலாம். எல்லாம் நான் வந்து மிஷின் முடித்த உடனேமே நம்ம வந்து மேனுவல் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, பையனை வந்து டக்குன்னு போயிட்டு அடுத்த மிஷின்ஸாக பையனை வந்து அட்டன் பண்ணலாம். எல்லாம் இன்னும் ஒரு மிஷின் தாங்க ஓஜிலக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ் பார்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் பார்ட்டி தான். ஹவுஸ் பார்ட்டியை முடிச்சிட்டோன்னா அடுத்த பையனை வந்து இனி ஸ்டோரி மிஷின்ஸ் வரும். டெம்பனியோட மிஷின்ஸ் வரும். டெம்பன் மிஷின்ஸுமே முடிஞ்சிடுச்சுன்னா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் காமிக்கும். எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து போயிட்டு போடுவோம். ஓகேங்களா? ஏன் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இந்த 5 நாள் லீவுக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்ததுனால என்னால் வந்து கரெக்டாக அந்த ஒரு டைமிங்க்கு என்னால் கொண்டு வர முடியலை. எல்லாம் வீட்டுக்கு வந்து நிறையா வீட்டு பாடம்லாம் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது தெரில. ஓகேங்களா? ஓகே, இப்போ பையனா வந்து போவோம். எல்லாம் ஓகே. அதாச்சு கைஸ். ஆக்சுவலாக எதுக்கு இந்த பர்கர் ஷாப்லேயே நேரமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரில. ஓகே, அதில் நேரம் நைட்டு வந்து பார்த்தா நைட் இருக்கேன், பகலில் வந்து பகலில் இருக்கேன். அதெல்லாம் நைட்டு வந்து பார்த்தா இருக்க மாட்டேன். ஏன்னா 22 to 6ன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக இப்போ இருக்க மாட்டானா என்னென்னு தெரில. ஓகேங்களா? ஓகே, இப்போ பையனை வந்து ஓஜிலாக்கு இப்போ தான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தெரியும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பையனா, ஓஜிலாக்கு இவ்வளோ நாளாக பையனை வந்து நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் வேலை, அதாவது ஏற்ற வீட்டுக்காரன் வேலை. இப்போ தான் அந்த மிஷின் பையனை வந்து தெரியும். போகிற மாதிரி தான் தெரியும். பட் மிஷின் அட்டன் பண்ணுறப்ப தான் தெரியும் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ யாரோ கால் பண்ணுறா. யார் அப்படின்னா அதான் ஓஜிலாக் தான். ஏன் இன்னும் மிஷினுக்கு வச்சு ஹவுஸ் பார்ட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் ஓகே, ஹவுஸ் பார்ட்டி போவோம். எல்லாம் பெரிய இது பண்ணுறாங்க. துயரங்க, சரியான துயரவ. எல்லாம் பாருங்க, என்னென்னமோ அசிக்கிறான். எல்லாம் வாட் யூ 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 ஆச்சு அப்பு. எல்லாம் ஓகே,
அங்கே பாருங்க ரைடருக்கு தாங்கலை. ஆக்சுவலாக வந்து அவனுக்கு யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன். பட் இந்த விஷயத்தில் ஷீஜேவும் தான் பையனாக வந்து காதை மூட்டிட்டு போவான் பாருங்க. இப்போ எல்லாம் காதை பற்றிட்டு வெளியே வருவானுங்க. எல்லாம் ஓகே, என்னடா லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரானுங்க. எல்லாம் ஓகே. இப்போ பையனாக வந்து ஸ்வீட்டுமே இருக்கான். எல்லாம் யுவர் ரியல் கில்லர் அப்படி இப்படின்ட்டு என்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பக்கத்தில் இருக்க மாயாஜாலம் ஆகிட்டான். ஓ, இங்கே வர்றதுக்கு அவளை அங்கே வயிறாக வந்து தூக்கிட்டாங்க. ஓகே ஓகே, ரைட்டு எல்லாம் ஓகே. சில பல பக்ஸ் எல்லாம் இருக்க செய்யும் ஒரு கேம்னா, ஓகேங்களா. ஓகே, இப்போ பையனை வந்து பாலாஸ் கேங்காரையே பையனை வந்து நம்மளோட ஏரியா பையனை வந்து எப்படி சொல்கிற கைப்பற்ற வராங்க, ஓகேங்களா. ஓகே, பையனை வந்து நம்ம பயல்கள்லாம் கன் எடுத்துகிட்டு ரெடியாக வாயலாம் அப்படின்னு சொல்லுவான் ஸ்வீட்டு. எல்லாம் ஓகே. பையனை வந்து பையனை வந்து நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட்குள்ளே வராத மாதிரி போயிட்டு முட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சுருவான், ஓகேங்களா. இங்கனுக்குள்ளே இப்படி நிப்பாட்டிடுவான், அங்கனுக்குள்ளே இருந்து இன்னொருத்த வந்து நிப்பாட்டிடுவான். எல்லாம் இப்போ பையனாக வந்து பாலாஸ் கேங்காரையெல்லாம் வந்துடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பாலாஸ் கேங்குக்கும் நம்மளோட காருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன அப்படி சொல்லுங்கள். இல்லை இங்கேக்குள்ளே ஒரு கன்று இருக்கும், ஒரு எசெஞ்சு இருக்கும், அதுமாரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இருங்க, ஒரு தனி படத்தை விட்டுறேன்டா நான். இருங்க, நான் வந்துட்டேன்டா. இப்போ போடுறா அவனை. லைக் இருங்க, நானே ஒரு தனி படத்தை காமிச்சு நானே இட்டாள் அப்படின்னு. ஐயோ, எங்கள் இதுக்கு மேலே பயணம்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. எல்லாம் இப்படி வந்து ஒழுங்கு மறைஞ்சிக்கும், ஓகேங்களா. இருங்க, எஸ்எம்ஜியை மட்டும் எடுத்துக்குவோம். அங்கிட்ட அவனும் இருக்கான். என்னடா பண்ணுற, பேண்டிட்டு இருக்கியால போல அங்கிட்டு பேண்டி இங்கே வந்து நார் அடிச்சுக்கிட்டு இருக்கான். புதருக்குள்ளே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது புதருக்குள்ளே ஆய் போய்கிட்டு இருக்காங்க சாமி. பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஓகே, இப்போ பையனை வந்து மேலே பையனை வந்து இருப்பாங்க, ஓகேங்களா. மேலே இருக்காங்களா? இருக்காங்க எல்லாம் ஓகே. போட்டு தள்ளுறா. ஐயே, ஏங்க இல்லைங்க, நான் இந்த எஸ்எம்ஜியெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அடுத்த மிஷனுக்கு நமக்கு பயனுள்ளதாக மாறும். ஏன்னா ஓகே. இப்போ பையனை வந்து நம்ம கேங்காரங்களாம் ஒழுங்காக தாங்க சுடுறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஒருத்தனை கூட காலி பண்ணல. எல்லாம் நம்ம கேங்காரங்களாம் நல்லா சுடுறானுங்க. இப்போ எல்லாம் அந்த கீழே விழுந்து ஆனால் எஸ்எம்ஜிலாம் நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னதுன்னா, இந்த ஜிடிஏ ஒய் சிட்டி, ஜிடிஏ 3, அப்புறம் ஜிடிஏ சான் அண்ட்ரஸ், இந்த 3 கேமுக்குமே மெயினாக வந்து அதாவது எப்படி சொல்கிறது, இந்த புள்ளி அதுவுமே எல்லாத்தையுமே சேர்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸு நல்லாவே இருக்கா. பட் ஜிடிஏ 4 அண்ட் ஜிடிஏ 5க்கு ஆல்மோஸ்ட் ஜிடிஏ 6க்கு பையனாக வந்து நல்லா தான் இப்போ என்ன வந்து கிராஃபிக்ஸ் இருக்குது. பட் வந்து ஏன் இப்படி ஒஸ்ட்டாக பையனாக வந்து பண்ணிட்டாங்க கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இல்லை, மேபி அது பெட்டராக பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கேம் வந்து பாப்புலர் ஆகிருக்கும். அதுதான் இப்போ டெஃபினட் எடிஷன் விட்ருக்காங்க. எல்லாம் ஓகே. பையனாக வந்து கேங் ஸ்ட்ரென்த்து பையனாக சுத்தமாக இல்லை. எல்லாம் நானும் ஸ்வீட் மட்டும்தான். எல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரி பையனாக வந்துருக்கோம். எல்லாம் ஓகே. பையனை வந்து சைடில் இருந்தெல்லாம் சுற்றுப்பட பார்க்குறானுங்க. பட் விடுவேனா, ஓகேங்களா. இது எங்கள் ஏரியாவோட க்ரோவ் ஸ்ட்ரீட்ரா, ஓகேங்களா. ஓகே, அதில் கூட ஒழுங்கு ஆர மாட்டேது. எல்லாம் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அவ்வளோ வேறு யாருமே இல்லை. ஓ, அங்கிட்டு இருக்காங்க போகிறோங்க. அவ்வளோ வேகமாக ஓடி போய் போட்டு தள்ளிடலாம் எல்லாம். அந்த இருக்கான் எல்லாம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். க்ரோவ் இஸ் கிங். எல்லாம் 2 பேர் மட்டும்தான் இருப்போம். சப்போஸ் அந்த கேங் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காலி பண்ண மாட்டீங்கன்னா மேபி கேங்கோட வந்திருப்பாங்க, எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே. இப்போ ஏதாவது திரும்பியுமே போயிட்டு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி ஓஜிலாவோட மிஷின்ஸுமே பையனை வந்து இனி முடிஞ்சு. இனி அடுத்து பையனை வந்து ஆஃபீஸர் டெம்பனியோட மிஷின்ஸும், அதுக்கப்புறம் பையனை வந்து இவனோட மிஷின்ஸு ஸ்வீட்டோட மிஷின்ஸும் இருக்கும். பட் ஆஃபீஸர் டெம்பனியோட முடித்தா தான் ஸ்வீட்டோட வரும். ஏன்னா ஆஃபீஸர் டெம்பனி என்னமோ 2 மிஷின் தாங்க தருவான். ஏன்னா 2 இல்லை 3 தான் தருவான், ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருமே 10 மிஷின்ஸ்குள்ளே தான் தருவாங்க. எல்லாம் ஓகே. அதெல்லாம் இங்கே எனக்குள்ளே பையனை வந்து என்னமோ ஒரு 10னா எப்படியும் ஒரு 24 25 மிஷின்ஸாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் தருவானுங்க லாஸ் ஆண்டர்ஸில், இல்லைங்களா. ஓகே, இப்போ பையனை வந்து டெம்பனியோட பையனை வந்து ஓஜிலாக்கோட இது இருக்கும் பையலா, அவங்களுக்குள்ள தான் பக்கத்தில் தான். ஏலா ஓகே, இப்போ போவோம். ஏலா ஓகே, இந்த வந்துட்டான். ஏலா பாஸ்வேர்ட் போட்டுடுறதுனால அவங்களுக்கு தெரியுது என்ன ஒரு நிஜமான கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் கைஸ் தெரியும். ஏன்னா ஓகே, பையனை வந்து போவோம். டிராஃபிக்கை ஹெவியில் வச்சிட்டேன். ஏன்னா பையனை வந்து சிட்டியே காத்தாடுற மாதிரி இருக்குது. எல்லாம் ஓகே. அப்படின்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேம் விளையாடுறது மாதிரியே தெரில. நிறைய எம்பிசிஸ் வந்தால் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. எல்லாம் ஓகே.
பையனை வந்து என்னதுன்னா என்னமோ சுட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. என்னமோ அந்த இந்த மிஷினா இது என்ன மிஷின்னா வந்து நமக்கு இப்போ தான் வேணும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் நமக்கு, அதாவது சிஜேக்கு எல்லாம் இப்போ பையனை வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பையனை வந்து எப்படி சொல்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாள். பட் அவளை காப்பாற்றுறது தான் மிஷின் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டை முழுசாக கொளுத்தணும். இங்கே பையனை வந்து வாகூஸ்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பையனை வந்து போட்டு தள்ளணும். ஓகே போடுவோம் போட்டு தள்ளிடுவோம் இதில் எல்லாத்தையும். எல்லாம் இந்த இந்த கேம்லாம் எப்போயோ முடிச்சிட்டாங்க நிறைய பேர், பழைய காலத்துலேயே முடிச்சு தள்ளிட்டாங்க. பட் இப்போ என்ன வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கே தோணுச்சு எல்லாத்துக்குமே, அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு கேம் எடுத்து போடுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி மிஷன் எடுத்தால் என்ன அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு ஜிடிஏ ஒய் சிட்டி விளையாண்டு அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட் ஜிடிஏ சாண்ட்ரஸ்லாம் அடிக்கடி விளாடுவேன். எல்லாம் பட் வந்து அடிக்கடி விளாடுவேன். அதனால் மெயினாக வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜிடிஏ சாண்ட்ரஸில். அதனால் மெயினாக வந்து ஜிடிஏ சாண்ட்ரஸ் எடுத்தேன். அடுத்து ஜிடிஏ ஒய் சிட்டி கண்டிப்பாக போடுவேன். எல்லாம் கம்ப்ளீட் இந்த ஜிடிஏ ஃபேமிலியே மெயினாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எல்லாம் ஓகே ஏன்னா வந்து நான் ஜிடிஏ ஒய் சிட்டி எடுத்தோடனே எனக்கு வந்து புள்ளி நிறைய தடவை விளையாடணுன்னு ஆசை. பட் புள்ளி எனக்கு அவ்வளோ கிடைக்கல, கேம் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து இந்த ஜிடிஏ சாண்ட்ரஸே ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் எடிஷன் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வேணால் வந்து அது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வேகமாக உள்ள எப்படி சொல்கிறது கரெக்டாக உள்ள தூக்கி போடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேணால் வந்து இது மாதிரி செவுத்தில் பட்டுக்கிட்டா போயிடும். இதில் பாருங்கள் நான் ஒரு இதுக்கு எப்படியும் 5 எடுத்துக்குவேன். அதெல்லாம் ஓகே இப்போ தான் மெயினாக வந்து நமக்கு ஒன்று தெரியும், என்னதுன்னா உள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருப்பாள். அது ஒரு தர மாதிரி தானே இருக்குது. இப்போ பாருங்களேன், கண்ணாடி மாதிரி ஒன்று நொறுங்குது. இதெல்லாம் ஓகே, அப்படி கண்ணாடியாகவே இருந்தாலுமே இந்த பொண்ணு கையில் ஒன்றுமே இல்லை, எப்படி உடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ மேலே கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு பார் காமிக்கிது பையலாம். சப்போஸ் அது பையனை வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா பையனா வந்து அந்த கேர்ள் பையனை வந்து பேர்ன் ஆகி எரிஞ்சிருவான். இப்போ நம்ம வேகமாக போயிட்டு ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கும், ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் சொல்லுவார். மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டு அப்படி தான் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன்றப்ப இப்போ பையனை வந்து இங்கே ஒன்று உங்களுக்கு பையனை வந்து இருக்கும், என்னதுன்னா இந்த கேமில் கொடுக்கப்பட்ட இடத்த தவிர எங்கனுக்குள்ளே தீ எறிஞ்சிக்கிட்டு இருக்க பையனை வந்து நீங்கள் போய்ட்டு அணைச்சாலுமே உங்கள் அது பையனை வந்து அணையாது. இப்போ நான் அணைச்சி காமிச்ச மாதிரி அணையாது. ஓகேங்களா, பாருங்கள் எரிஞ்சு அப்படியே வெந்திருக்காய. ஓகே இங்கே தாங்க இருப்பாங்க இல்லை. இப்போ இந்த இடத்த லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலுமே அந்த ஒரு இடம் பையனை வந்து அப்படியே குறைஞ்சு அப்படியே பையனை வந்து எப்படி சொல்கிறது ஒரு இதாகும். எல்லாம் ஓகே இப்போ இந்த கட்சியை கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நமக்கு தேவையில்லாத உண்டு. ஓகேங்களா, ஓகே இப்போ எனக்குள்ள பணம்லாம் இருக்கும், அந்த பணத்தை பையனை வந்து நம்ம எடுத்துக்குவோம். நான் ஒரு 40,000 ஒரு 40,000 அடிக்கிறோம். ஓகே இப்போ இந்த இடத்துல வேறு வந்து வீடு இடிஞ்சிடும். ஸோ வந்து இந்த வழியாக தான் நம்மளால் போக முடியும். அதனால் மெயினாக வந்து இந்த ஒரு இடத்துல மெயினாக வந்து நம்ம கட் பண்ணி அதாவது எரிக்கிறத இது அடைப்போம். எல்லாம் அவ்வளோதான். இல்லை அடுத்த மிஷினில் நம்ம என்ன வந்து கண்ட்ரி சைட் போயிடுவேன். எல்லாம் இடம் வந்து கண்ட்ரி சைட் போயிட்டேனா அப்படியே ரப்சாட்டு ஃப்ரீயாக மிஷின்ஸை மெயினாக வந்து பண்ணுவேன். எந்த ஒரு டென்ஷனுமே நமக்கு தேவை கிடையாது. கண்ட்ரி சைடு பயங்கரமான மிஷின்ஸ்லாம் வரும். பட் கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாகவே வீடியோவை கொண்டு போவோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு 12 பார்க்குள்ளே முடிக்க பார்க்குறோம். ஓகே அடுத்த பெயிண்டில் வந்து சிட்டி பார்ச்சுனையுமே இந்த மாதிரி பெயிண்டாக வந்து எப்படி சொல்கிறது வேலை தான் ஒரு முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து காசு தான் இங்கே சம்பாதிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன தான் நம்ம சைன் மிஷின்ஸ்லாம் பண்ணி காசே பயிராக வந்து நம்மகிட்ட இருந்தாலுமே இந்த மிஷின்ஸ் மூலமாக கிடைக்கிது பயிலாம் காசு, அது மட்டும்தான் பயிலாக வந்து நமக்கு ஒரு அந்த ஒரு வேல்யூ. ஓகேங்களா, ஓகே அதாவது காசை மொத்தமாக சம்பாதிச்சோம் அப்படின்னா இந்த கேம் முடிஞ்சு. ஆக்சுவலாக வந்து அந்த கண்ட்ரி சைட் போகிறதுக்கே காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் காரணம். ஓகேங்களா, ஓகே கைஸ் இப்போ பையனை வந்து அந்த பொண்ணையுமே காப்பாற்றியாச்சு. இந்த மிஷின்ஸ் இந்த ஒரு கட்சி நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே ஓகே இவ்வளோ பையனை வந்து அவளோட வீட்டில் போய்ட்டு விட்டோம் அப்படின்னா பையனை வந்து நமக்கு மிஷின்ஸ் பையனை வந்து பாஸ் ஆகிடும். இப்போ தாங்க ஒரு தரமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் பையனை வந்து பண்ணியிருப்பாங்க ராஸ்டர் கேம்ஸ். என்னது அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே இப்போ இந்த ரயில்வே ட்ராக்கில் அப்படியே நேராக போனோன்னா அவளோட வீடு தான். ஓகே நம்மளோட வீட்டுக்கு மேலே போகலாங்க. எங்கே இருந்தாலுமே நீங்கள் இந்த நேரான ஒரு ரயில்வே ட்ராக்கை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு பாதை தெரிஞ்சுக்கணும்.
நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எல்லாம், நம்ம வீட்டுக்கு அதான் பின்னாடி எல்லாம். ஓகே, எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஓகே, யாருக்குமே தெரியலை பார்த்தீங்களா? எல்லாம் ஓகே. ஐயோ இடிச்சிட்டா, நேராக கொண்டு போய் அப்படியே பார்க் பண்ணிடலாம் நினச்சேன், பட் முடியலை. எல்லாம் ஓகே. ஏதாவதுனா கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் ஓகே. இப்போ தான் மெயினாக வந்து மற்ற மிஷின்ஸ்லாம் முடித்தா நமக்கு என்ன வரும், மிஷின் பாஸ்டு கீழே ப்ளஸ் ரெஸ்பெக்ட்னு வரும். பட் இந்த மிஷின் முடிச்சடவே பாருங்கள், மிஷின் பாஸ்டுன்ற மட்டும்தான் வரும். ஏன்னா ஆஃபீஸர் டெம்ப் பண்ணி நம்மளை பையனை வந்து ஃபஸ்ட்லேருந்தே பையனை வந்து ஒரு நாய் மாதிரி நடத்துவான். எல்லாம் அதனால் பையனை வந்து அவனுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட்லாம் நமக்குலாம் தரமாட்டான். எல்லாம் ஓகே, அதுதான் காரணம். அதாவது அந்த அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு விஷயத்த பையனை வந்து காமிச்சிருக்காங்க பாருங்களேன். கேம் ஸ்டார்டிங்கில் காமிச்சது, அந்த ஒரு நடுவுலையுமே அப்பப்போ ஞாபகப்படுத்துறது தான் ராக்ஸ்டார் கேம்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து நம்ம ஸ்வீட் மிஷின்ஸும் வந்துடுச்சு. எல்லாம் ஓகே. அவங்ககிட்ட பையனா வந்து ஒரு 5 மிஷின் இருக்கும். அந்த 5 மிஷினுமே ஒரு சூப்பரான மிஷின்ஸாக இருக்கும். எல்லாமே பாலாஸ் கேங்கை அடிச்சு நொறுக்கும். எல்லாம் ஓகே. இவன் பையனை வந்து பாலாஸ் கேங்கை வச்சு தான் ஓடும். ஓகேங்களா? ஓகே. அதான், அதாவது எப்படி சொல்கிறது, எதுவுமே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த கேம் ஃபுல்லுமே இது, இங்கே நோக்கில் எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இங்கே கேமே முடிச்சிட்டாலுமே இங்கே எதுவுமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள், இல்லை எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு சொன்னால் எப்பட்றா நீங்கள் உருப்பிடுவீங்க. எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து அதான் டெம்பனி மிஷன்ஸாக அடுத்து அட்டன் பண்ண போகிறோம். அடுத்து டெம்பனியோடது என்னதுன்னா வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு இதுக்கு மேலே ஒருன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். எல்லாம் ஓகே. இப்போ என்னதுன்னா, அது என்ன மிஷின்ஸ்னே தெரில. அந்த ஒரு சிண்டிகேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த புஷ்பா படத்துல ஒரு பையலாம் அந்த ஒரு ஹார்பர் சிண்டிகேட்டு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு டெம்பனிக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பான். இல்லை அவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ போட்டு தள்ளணும். ஓகேங்களா? அதுதான் மிஷின். எல்லாம் ஓகே. நான் வந்துட்டோம். எல்லாம் அந்த டெம்பனிக்கு அதான் இந்த கிரே போர்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்னதுன்னா அதான் ஐயோ அதான்ங்கிறேன் ஒருங்கிறேன். ஓகே, அந்த டெம்பனிக்கு அந்த ஐயோ அந்த ஹார்பருக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த மிஷின் பையனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லாம் ஓகே. பையனை வந்து நம்ம போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் மிஷினை. எல்லாம் ஓகே. அதாவது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பையனை வந்து அதான் இப்போ வந்து அவனுக்கு வேலை வேணும். அந்த வேலையை பையனை வந்து முடிக்கிறதுக்காக குட்டி போட்ட நாய் மாதிரி நம்மக்கிட்டே போய்ட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஓகே. இப்போ என்ன பண்ணுவானா, இங்கே ஒரு கார் நின்றுருக்கும். ஐயோ என்னங்க, ஃபஸ்ட்டு மிஷினில் நிற்கும், பட் இப்போ நிற்கல. ஓகே, எல்லாம் ஓகே. இந்த காரை பாருங்கள், ஐயோ எல்லாம் சீட் கோடு போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஐயோ ஆனால் பைக் வந்துருச்சு, என்ன செய்ய, பைக் எடுத்துகிட்டு போகுமா? ஐயோ எங்க நின்றா டே, போடா நீ போனால் என்னடா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த பைக் இருக்குது, இதை ஐயோ அங்கே நாங்கள் நிற்கிறான். ஐயோ இன்னைக்கு என்ன நமக்கு ஒரே பையனை வந்து ஒரே மாயாஜாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஓகே. இந்த ஹார்பருக்கு போயிட்டு மிஷின் சமையனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். எல்லாம் ஓகே. என்னங்க இத்தனை ஓகே சொல்கிறேன், இத்தனை அந்தா சொல்கிறேன். அந்தானா இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி இந்த பையில இப்போ ஒரு அந்தா சொல்கிறேன். வேலை ஓகே. ஐயோ ஓகே ஓகேன்றே பாருங்க. வேலை போவோம். இதுக்குன்ட்டு நிறையா பேர் போய் கமெண்ட்டில் சொல்லிடுறாங்க, வீடியோ 10% ஓகே 90% அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே. என் திரும்பியும் ஓகே தாங்க சொல்கிறேன், எனக்கு என்னன்னே தெரிலங்க. ஏன்னா இவருக்கு திரும்பி ஓகேங்களா அப்படின்னு. அதெல்லாம் வந்து இந்த சிண்டிகேட்டுக்குமே அதாவது இந்த ஒரு ஹார்பருக்குமே பையனா வந்து ஒரு ட்ராக் போகும் தனியாக. ஏன்னா இப்போ பாருங்கள், அந்த ஒரு ஹார்பருக்குமே தனியாக ஒரு ட்ராக் போகும். அந்த வழியாக இப்போ நான் போகிறேன். நான் அந்த ஹார்பருக்கு அதாவது இந்த ஒரு ஒரு குட்டி பாதை இருக்கும். இந்த பையெல்லாம் இந்த குட்டி பாதை வழியாக அப்படி போயிடலாம். ஏலாம் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோன்னா வந்துடும். நான் வந்து பையெல்லாம் இந்த ஒரு ட்ராக் தான். இந்த ட்ராக்னால் டேரெக்டாக உள்ளே போயிடுவோம். நம்ம இந்த ஒரு ஹார்பருக்குள்ளேயே நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடுவோம். பட் அப்படி போனால் நல்லா இருக்காது. நம்ம எல்லாத்தையுமே வெளியே இருப்பாங்க, எல்லாம் டப்பு டப்புன்னு சுற்றிட்டு அப்படியே உள்ள எல்லாம் ஓகே. இருங்க, நான் லைட்டை வந்து ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வந்துட்டேன். எல்லாம் இப்போ பையனா வந்து பட்ட 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 பட்ட
பட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம். இப்போ நம்ம கைக்கு ஒன்று தருவாங்க பாருங்கள், இந்த ஒரு எஸ்எம்ஜி மிஷின் எஸ்எம்ஜி தருவாங்க எல்லாம். அதை பையனை வந்து நம்ம எடுத்துக்கோ இந்த வச்சுருக்கேன். ஐயோ எங்கே இன்னுங்க இந்த வண்டி வெடிச்சுக்கு இவ்வளோ கம்மியாகிடுச்சு ஹெல்த் எல்லாமே. ஐயோ உள்ளே நிறையா ஹார்ட் இருக்கும், நிறைய திங்ஸ் வச்சு அதில் போட்டு தள்ளலாம் எல்லாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் 10 மினிட்ஸ் தான் வீடியோ இருக்குது. அது முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம். ஓகே, சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, எனக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் போதும், ஓகேங்களா. இப்போ அந்த ஒரு லாக்கரை பையனை வந்து உடச்சிட்டோம்னா இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஷட்ரு பையனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே எனக்குள்ளே ஒரே ஒரு இது இருக்கும், ஹெல்த் பார் இருக்கும். அப்போ என்ன வந்து நம்ம எடுத்துக்குவோம் எல்லாம். இந்த இங்கே எனக்குள்ளே ஒன்று இருக்குமே, இங்கே அங்கிட்ட அந்த பெட்டி சைடு இருக்கும் எல்லாம். போட்டு தள்ளிட்டு அப்படியே எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா வந்து நம்ம போட்டுருவாங்க அதில். ஹெல்த் பார் தான் எல்லாம். ஓகே, எடுத்துக்குவோம். இங்கே எனக்குள்ளே எப்பவுமே ஸ்பான் ஆகும் எல்லாம். ஓகே, என்னுடைய பிஸ்டலில் எவன்டா இருப்பான் அப்புறம் விட்டு. இங்கே ஒரு ஆர்மர் இருக்குது, இதையுமே எடுத்துக்குவோம். இதை சுட்டு தள்ளிட்டோன்னா நமக்கு அவ்வளோதான், நம்ம காலி கேடா. எவ்வளோ ஓகே சொல்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது கைஸ். இப்போ எங்கிட்டு போகணும்? ஐயோ எங்கிட்டு போகணும்? இங்கிட்டா? இங்கிட்டு தான் கைஸ், இந்த இருக்குது எல்லாம். ஓகே, டப்புன்னு சுட்டு தள்ளிடலாம் எல்லாத்தையும். அதெல்லாம் வந்து இந்த ஒரு பொருட்களை வச்சு இதில் போட்டு தள்ளிடலாம். அந்த மேலே ஒன்று இருப்பேன்ல, அதை சுட்டோன்னா விழுந்து சுற்றுவாங்க. இங்கே ஒரு டேங்க் இருக்குல்ல, எதை பயணம் சுற்றுவாங்க. அப்படி இங்கே AK-47 இருக்கும், அதுமாரி எடுத்துக்குவோம். ஒரு 30 புல்லட் தான் இருக்கும், பட் 30 புல்லட்டுமே தாறுமாறான கொலைகள்லாம் செஞ்சுருக்கேன் எல்லாம் இந்த 30 புல்லட் வச்சு கேமில். இங்கே ஒருத்தன் பலாஸ் கேங்காரிங்க இருப்பான். அங்கனக்குள்ளே பையனை வந்து அந்த ஒரு இவன் இருப்பான், அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த ஒரு கேங் லீடர் இருப்பான் அதெல்லாம். வேணும் வந்து இங்கேயா போயிட்டுருப்பான். பட் இப்போயே சுட முடியுமா அப்படி கேட்டால், அதாவது நீங்கள் பவர்ஃபுல்லான கன் வச்சுருந்தீங்கன்னா சுட்டுடலாம். அதாவது AK-47 மாதிரி கன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுட்டுடலாம். சப்போஸ் இந்த மாதிரி தான் கன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சுட முடியாது. அவனை சேசிங் முடியாது, சுடுற மாதிரி இருக்கும். நாலாம் பையனை வந்து அந்த காரில் அவன் ஏறின உடனே பையனை வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் எல்லாம். நிறையா நான் அப்போல்லாம் முடிச்சிருக்கேன். பட் இப்போ எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இல்லைனா சேசிங் பண்ணியே முடிப்போம் எல்லாம். அதாவது அந்த காரில் நீங்கள் வந்து இந்த பையெல்லாம் இந்த மாதிரி ரெட் கலர் தான் காமிக்கும். அதனால் நீங்கள் எப்பயும் போல நீங்கள் சுட்டினாலே அவன் வந்து செத்துருவான் அந்த கார் வெடிச்சு. ஏன்னா SMG ஸ்கில் அதுக்குள்ளே பயங்கரமாக ஏறிடுச்சு. இப்போ போயிட்டு வந்து அந்த கார் எடுத்து தப்பிச்சு போயிடுவான். பட் வந்து இப்போயுமே உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா இப்போ என்ன வந்து நீங்கள் வேகமாக போய்ட்டு அவனை பிடிக்கிறதுன்னு ஈஸியாக பிடிச்சிடலாம். எல்லாம் இந்த இதுக்குள்ளே தான் இறங்கியிருப்பான். இது பையனா வந்து GTA 5ல் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு நதி மாதிரி ஓடும். இந்த இடமா இல்லை நம்ம வீட்டுக்கு கீழே ஒன்று இருக்கும் அந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த இடம் ஃபுல்லாமே நதியாக ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாம் நதியா இல்லை ட்ரைனேஜா என்னன்னு தெரியல. பட் இப்போல்லாம் மெயினாக வந்து வத்தி போய் கிடக்கு. அதெல்லாம் வந்து க்ரோவ் ஸ்ட்ரீட்டே இருக்கும், சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், சொல்லிட்டேன். எல்லாம் க்ரோவ் ஸ்ட்ரீட்டே இருக்கும் நம்ம GTA San Andreasல எல்லாம். GTA 5ல் எல்லாம். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு முட்டி வெடித்தானா உங்களுக்கு அது லக்கு. இல்லையா நீங்களாம் சுட்டுதே சாவடிக்கணும் எல்லாம். ஆல்மோஸ்ட் நான் சுட்டுட்டேன், போக வந்துருச்சு வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வேற மாதிரி அவனே கவுந்துட்டாங்க, வேற மாதிரி அவனே கவுந்து சுற்றுட்டான். சூப்பரு, அவனே கவுந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. சரி, ஸ்வீட்டோட மிஷின் தான். ஸ்வீட்டோட மிஷினில் ஒரு மிஷின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இந்த வீடியோ பையனை வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த மிஷின் பையனை வந்து நான் வேறு ஒரு சிட்டிக்கு போகிறோம். ஜாலியாக இருக்குது எல்லாம். அது வந்து ஒரு கிராமப்புற இது மாதிரி ஓகேங்களா, அது சூப்பராக இருக்கும் எல்லாம். ஆமினேஷனுக்கு போய்ட்டு நம்ம கன்ஸ் பையனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு மிஷினை பையனை வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அது இருங்க, இந்த பிளாக் கலர் சட்டைக்காரையில் சுட்டோன்னா நமக்கு 2000 கிடைக்கும். எல்லாம் சுடுவோம், சுட்டோன்னா நமக்கு காசு நிறையா கிடைக்கும். வெளில எவ்வளோ காசு கிடைக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக எடுத்துக்குவோம். எல்லாம் 2000 கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன், பட் 2000 கிடைக்காது. எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு 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 200 250 அந்த மாதிரி தான் கிடைக்கும். $250 கிடைக்கும். எல்லாம் ஓகே. ஆமினேஷனுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாலாஸ்காக ஒரு டர்ட்ரிக் போயிட்டு நம்ம போட்டு தள்ளிடலாம். சளி பிடிச்சிருக்கு, கேவலமாக இருக்கும் வாய்ஸு, நம்மளோட ஆல்ரெடி கேவலமாக இருக்கும். பட் இப்போ என்ன வந்து ரொம்ப படிங்கேவலமாக இருக்கும். எல்லாம் டீயில் சக்கரை போடாத மாதிரி இருக்கும் என்னோடய வாய்ஸு. எல்லாம் ஓகே. மேலே வந்து இந்த SMG தாங்க எல்லாம் வாங்கிக்குவோம். எனக்கு இந்த கன் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இன்னும் நிறையா மிஷின்ஸ் வரும். அதெல்லாம் மெயினாக வந்து போடுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் கன் நமக்கு தேவைப்படும்.
எஸ்எம்ஜி தேவைப்படும் எல்லாம் ஓகே. இனிமேல் வந்து நான் ஒரு 2000 புல்லட் வாங்கிக்கிறேன். எல்லாம் மட்டும் காசு இருக்குது, காசு இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. ரவுண்டாக 1000 வாங்கிக்குவோமா? கவலையாக இருக்குது கைஸ். காசு ஒவ்வொரு தடவையும் அப்படியே பார்த்து பார்த்து செலவு பண்ணும்போது எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? எல்லாம் ஓகே. நம்ம வந்து வேகமாக வாங்கிக்குவோம். இந்த மிஷினில் பண்ணுவோமா இல்லை அடுத்த இதில் பண்ணுவோமா கைஸ்? இது பாலாஸ் கேங்க சுடுறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த மிஷன்லேயே பண்ணலாம் தாங்க தோணுது. ஏன்னா வந்து இது பையனா வந்து ஸ்டேஜ் ஆஃப் 1 அதாவது இந்த ஒரு கன்ஸ் வாங்குறது ஸ்டேஜ் 1. கன்ஸை வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு போய் சுடுறது ஸ்டேஜ் 2. என்ன செய்வோம்? நம்ம போயிட்டு சுட்டு மிஷினை முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இல்லை என்ன செய்வோம்? யோசிக்கவா? நறுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி வாங்க போ, எல்லாம் போய் சுட்டு தள்ளிடலாம் அவங்கள. எல்லாம் போ கைஸ். நம்ம ஏரியா பக்கம் தாங்க எல்லாம். நம்ம ஏரியாக்கிட்டே பையனை வந்து அவங்க ஒரு டேரக்டரை வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்லுங்க எல்லாம். அதனால பையனை வந்து போயிட்டாங்க. எல்லாம் பையனை வந்து நம்மளோட ஏரியாவை மாற்றிடலாம் எல்லாம். நம்ம ஆஃப்லைனில் பண்ண பார்க்கலாங்க. இந்த இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக நம்மளோட மாற்றலாம். எல்லாம் சிட்டியாக மாற்றலாம். கீழே வேற விழுந்துட்டேன். இல்லை இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக நம்மளோட சிட்டியாக மாற்றி விட்றலாம். சூப்பராக இருக்கும் எல்லாம். அதனால் பையனை வந்து அதேமாதிரி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அடுத்ததுலேருந்து ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். இந்த வீடியோலேயே கொஞ்சம் லைட்டாக மாற்றங்கள் தெரியலாம் எல்லாம். பட் அடுத்த வீடியோ வந்து சூப்பரான ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்துடும் எல்லாம். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் மைக் வாங்கிடுவேன். மைக் கூட வாங்க வேணும்னு தெரில. பட் அடுத்த வீடியோ வந்து ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சிப்பேக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. என்னங்க செய்வோம்? முடிச்சிடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் எல்லாம். தலைமை இறங்கணும். வராங்க காப்பி ரைட்டுங்க. ஐயோ ஒவ்வொரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். காப்பி ரைட்டு சொல்கிற புகப்பே வாடி போகும் நமக்கு எல்லாம். இங்கே இந்த இடத்துல தான் க்ளீன் பார்க்கா இந்த ஒரு இடம் பேர். வந்துட்டோம் எல்லாம். இங்கேக்குள்ளே கேங் வர ஸ்டார்ட் பண்ணி விட்றலாம் எல்லாம். கரெக்டாக கேங் வர ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அதாவது அந்த கேங் மெம்பர்ஸ் விட்டோம்னா கேங் வர ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷின் ஈஸியாக தான் இருக்குன்னு தோணுது எல்லாம். எஸ்எம்டி ஸ்கில்லு பயங்கரமாக ஆயிடுங்க அதில் தெரியும். அடுத்த வீடியோ வந்து நான் வந்து இங்கே போக போகிறேன். அதாவது என்னமோ சொல்லுவாங்க அது பேர் ஜிம்மு எல்லாம். உடம்பேத்துற கடை. யாருக்கு இதெல்லாம் வேற தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை போடுங்க எல்லாம். ஓகே இப்போ கேங் வர பையனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேங் வர பையனை வந்து டப்புன்னு முடிச்சு விட்டுடலாம் எல்லாம். வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மிஷின் தான் எல்லாம். முடிச்சிடலாங்க, ரொம்ப ஈஸி தான் எல்லாம். அதனால் பையனை வந்து வேகமாக சுட்டுட்டோம் அப்படின்னா வந்து டப்புன்னு முடிச்சிடும் எல்லாம். ஓகே சுடுவோம் அப்படியே. பையனா வந்து நிறைய இடத்துல நிறையா இருக்குங்க. அங்கே ஹார்ட் இருக்குது, அதுக்குள்ளே இது இருக்கும், பாடி கார்டு ஏதாவது ஹார்மர் இருக்கும். நிறையா பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க வேவாக எல்லாம். இந்த ஜாம்பி படத்துலலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஜாம்பி படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வேவ் 1 வேவ் 2 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் எல்லாம். ஓகே இப்போ எவனா சுடுறான் எல்லாம். அடுத்து அதாவது ஒவ்வொன்றா வருவாங்க. ஃபஸ்ட்டு பேட் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்து பையனை வந்து இது வரும். அடுத்து எப்படி சொல்கிறது, நிறையா பேட் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்து கன் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்து டேங்கர்லாம் தூக்கிட்டு வர மாட்டாங்க. அதை எப்படி சொல்கிறது, அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வருவாங்க எல்லாம். வேவாக அதான் வேவாக வருவாங்க எல்லாம். நான் சுட்டா முடிஞ்சு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த ஹூட் இஸ் ஒர்க் எல்லாம். ஓகே முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான், போட்டு தள்ளிடலாம். எல்லாத்தையுமே போட்டு தள்ளியாச்சு. இனிமேல் பையனை வந்து இந்த இடம் நம்மளோட இடத்துல போயிட்டோம் வந்து நம்மளோட பசங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது எம்பிசியாக நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம். இவங்களுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கோம் பையன் எல்லாம் வந்து இந்த இடத்துல நின்றுட்டா எல்லாம் அது நம்ம இடம் எல்லாம். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்லை போட்டுருக்காங்க எல்லாம். யுவர் கேங் மெம்பர்ஸ் கேன் now be found in this Balas territory போட்டுருப்பாங்க. Your territory will under consider attack that enemy gangs and you must be defend எல்லாம். இனிமேல் என்ன வந்து யாராவது இங்கே வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஃபெண்ட் பண்ணணும். இங்கே அதாவது நம்ம க்ரோஸ்ட் ஃபேமிலியை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம். ஓகே இப்போ வந்து அவ்வளோங்க முடிஞ்சிச்சு மிஷின் முடிஞ்சிச்சு. வீடியோவுமே பையனை வந்து முடிச்சுக்கலான்னு தோணுது எல்லாம். அடுத்த மிஷின்ஸ்லாம்
பயங்கரமாக இருக்கும் எல்லாம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க தானே போனீங்க எல்லாம். அடுத்த கண்ட்ரி சைட் போய்ட்டோம். என்னங்க உள்ளே வேற ஒருத்தர் இருக்கானா, ரூமுக்குள்ள ஒருத்தன் மறந்துருக்கான் எல்லாம். அவனை பையனை வந்து நம்ம போட்டு தள்ளிட்டோன்னா மிஷின் பையனை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான், மிஷின் பையனை வந்து முடிஞ்சு. இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கிறேன் எல்லாம் வந்து 40 நிமிஷம் கிட்ட அதாவது 42 நிமிஷம் கிட்ட வீடியோ இருந்துச்சு. பட் ரொம்ப சுருக்கி போட்டிருக்கேன் எல்லாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுக்கு மேலே பையனை வந்து இந்த வீடியோ போச்சுன்னா அவ்வளோதான் எல்லாம். ஓகே, இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.